Hi. எக்ஸாம் கிளம்பிட்டான். இங்க பாரு. ஸ்கூல் கிட்ட பேசுறேன். சரி ஸ்கூல் கிட்ட பேசிக்கலாம். நம்ம வாக்கில போலாம். இப்ப போயிட்டு Hey all. So நாங்க இப்ப கிளம்பிட்டோம் ஈஸ்வாட எக்ஸாம்க்கு. ஈஸ்வா ரெடியா இருக்கான் பாருங்க பின்னாடி. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். சோ காலையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எந்திரிச்சாங்க. இன்னொரு 20 மினிட்ஸ்ல நாங்க அங்க இருக்கணும். மணி இப்ப 9:03 போயிடலாம்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேலம் கொஞ்சம் டிராஃபிக் கிட்ட வரோம். ராக் ஸ்டேட் சேலம் கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருக்கு. இந்த பாருங்க. ராக் ஸ்டேட். சோ we are head to the school. போயிட்டு எக்ஸாம் எப்படி பண்ணா என்ன அப்படின்றத நான் அப்டேட் பண்றேன். அங்கே போன உடனே போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் ஏ லெவல் பிசி உடைய கோடெல்லாம் கொடுத்து ஒரு வெல்கம் நோட் எழுதியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கரெக்ட் டைமுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ஈஸ்வா வெளியில் வர வீடியோ தான் இது. ரொம்ப ஹாப்பியாக வந்தான். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை பற்றி தான் அடுத்து நாங்கள் பேசிகிட்டே வந்தோம் அவன்கிட்ட எப்படி இருந்தது எப்படி எழுதுனேன்னு. ஸோ ஈஸ்வா வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டான். 2 hours உட்கார வச்சுட்டாங்களாம். அவன் போனோடனே எழுதிட்டானா. அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொன்னான். சீக்கிரமா எழுதிட்டேன். சீக்கிரமா எழுதிட்டியா? சரி ஓகே. அவங்க எக்ஸாம் சென்டர் சாரும் வந்துட்டு மேம் சீக்கிரம் எழுதி முடிச்சிட்டான். அப்புறம் வந்துட்டு நான் தான் சொல்லியிருந்தேன் அவன் லீவ் லெட்டர் எழுத மாட்டேன்னு சொன்னான். அதே மாதிரி எழுதலை போல. அவங்க ட்ரை பண்ணுன்னு சொன்னதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன் அப்படி சொன்னானா. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மட்டன் வாங்கட்டாமா. வந்திருக்கிறது எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு. இங்கே உட்காந்து என்ன சமைக்க வச்சுட்டு இருக்காங்க. காலைல எழுந்துச்சு கோதுமை தோசை சட்னி. இப்போ சாதம் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ ரூமுக்கு போய் நான் சாம்பார் பண்ணணும், உருளைக்கிழங்கு பண்ணணும். சமைக்க வந்திருக்கேன்னா இவனுக்கு எக்ஸாமுக்கு வந்திருக்கேன், டூருக்கு வந்திருக்கேன்னா. இவன் வேற ஒரு லிஸ்ட்டோட வந்திருக்கான். ஈஸ்வா வேற சேலமில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே நியர்பை என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே 1 எக்ஸாம் இங்கிலீஷ் இப்படி தான் போச்சு. வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இன்னைக்கு. ஹே ஆல். ஸோ இன்னைக்கு வந்து டே டூ சொல்ல முடியாது, செகண்ட் எக்ஸாம் ஈஸ்வா முடிச்சிட்டான். மார்னிங் போகிறப்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால vlog எடுக்க முடியல. ஈஸ்வா எக்ஸாம் முடிச்சிட்டீங்களா? எப்படி எழுதுனீங்க? ஸ்லோலி எழுதான். என்ன பிரச்சனை அப்படின்னா 2.5 hours வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகம் தான். சீக்கிரம் முடிச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சீக்கிரம் முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்களா. உட்கார்றதுக்கு ரொம்ப நான் இந்த தடவை சொல்லி அனுப்பிச்சேன் இப்போ ரொம்பவே எழுது அப்படின்னு. அப்படியும் சீக்கிரம் முடிச்சிட்டான். அப்படிதான் ஈஸ்வா? வேற முடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மா உட்கார்ந்து அதுக்கப்புறம் பேசுறேன். சும்மா உட்கார்ந்து யார்கிட்ட பேசுன? நான் சார் கிட்ட. என்ன பேசுன? இங்க பாத்து வீட்ல என்ன பெட்டு இருக்க சொன்னேன், என்ன ஆக போற சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அனிமல்ஸ் கியூர் ஆக போறேன் சொன்னாங்க. வீட்ல என்ன பெட் இருக்கு, நீ என்ன ஆக போற, அந்த கதையெல்லாம் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஏதோ ஒரு அண்ணா சொன்னியே, சும்மா தட்டுறதையா வாடிக்கிறதுன்றான். அவனை பத்தி சும்மா விளையாட்டுக்கு பிரிட்டண்டிங்க்கு பண்றது அதெல்லாம். ஸோ ஃபைனலாக வந்து இவிஎஸ் எக்ஸாம் ஒரு வழியாக முடிச்சிட்டான். ஸோ 2 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இங்கிலீஷ் அண்ட் இவிஎஸ் முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் இருக்குது மேக்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பெயிண்டிங் எல்லாமே. ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவனுக்கு ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்போடைய ஃபியர் இல்லாமல் அங்கே ஸ்கூல்லையுமே அவனை நல்லா பார்த்துக்கிறாங்க. அங்கே இருக்கிற சார்ஸ் எல்லாமே நல்லா கைட் பண்ணுறாங்க. அந்த வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஹே ஆல். ஸோ இன்னைக்கு 3rd எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஈஸ்வா வந்து இன்னைக்கு மேக்ஸ் முடிச்சான். என்ன ஈஸ்வா எப்படி பண்ண? நல்லா பண்ணேன். சரி எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்ண? சும்மா டிரா பண்ணேன். ஆமா. ஸோ இன்னைக்கும் எக்ஸாம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு டிராயிங்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டேபிள்ஸ் எல்லாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். பட் கவுண்ட் பண்ணி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃபைனலி 3 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நல்லபடியா எழுதியாச்சு. இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ரூமுக்கு போயிட்டு குக் பண்ணி சாப்பிடணும். என்ன அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன். ஹாய் ஆல். ஹாய். ஸோ நீங்கள் வந்து இப்போ 3rd எக்ஸாம் வீடியோ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. 4th and 5th அன்னைக்கு எங்களால் எடுக்க முடியல. 4th எக்ஸாம் டே போகிறப்போ ஃபோன் நான் வச்சுட்டு போயிட்டேன். ஃபைனல் டே அன்னைக்கு நாங்கள் அப்படியே சென்னைக்கு கிளம்பிடுவோம். அதனால பெருசாக வீடியோ கவர் பண்ண முடியல. ஈஸ்வா ஃபைனலி 5th முடிச்சிட்டான். என்ன ஈஸ்வா? ஆமா. எப்படி இருந்தது? ஹாப்பியா? ஹாப்பி. அடுத்து என்ன எக்ஸாம்?
அடுத்தது தெரியல. தெரியல, எங்களுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எழுதுவோம், படிக்க சொன்னா நாங்க படிப்போம், அப்படிதான். அடுத்து அவன் நிறைய கிளாஸஸ் அந்த மாதிரி ஒரு பிளானோட இருக்கான். ஸோ அடுத்து 8th எக்ஸாம் தான். அடுத்து வந்து லெவல் சி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அது என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல நீங்க பார்க்கலாம். ஸோ வந்து நாங்க எடுத்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஈஸ்வா சூப்பரா எழுதினா. பயமா இருந்ததா எக்ஸாம் ஹால்குள்ள போறப்போ? இல்லையா? சார் மேம் எல்லாம் பாக்குறப்போ பயமா இருந்துச்சா? இல்லையா? ஜாலியா இருந்துச்சா? அவன் அங்க எல்லார்கிட்டயும் நல்லா பேசிட்டு வந்திருக்கான். என்ன ஈஸ்வா? உன் பக்கத்துல ஒரு அண்ணா உட்காந்து எக்ஸாம் எழுதினாங்கல்ல, அந்த அண்ணா பேர் என்ன? என்னது? தினேஷ் வர்ஷனா? ஆமா. ஸோ அப்புறம் இனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ பேர் சொன்னான். எல்லார்கிட்டையும் போயிட்டு ஜாலியா பேசிட்டு எக்ஸாம் முடிச்சாச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்கல்ல எல்லாரும். உனக்கு சொல்லிடு, எக்ஸாம் நல்லா பண்ண சொல்லிடு. ஆமா, அது மட்டும் இல்ல, சேலம் போனது இல்லாம அங்க இருக்கிற நியர்பை பிளேசஸ் எல்லாமே நாங்க போய் சுத்தி பார்த்தோம். கரெக்டா? அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல வரும். வாட்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஈஸ்வா வந்து புதுசா vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன ஈஸ்வா? லைஃப் ஆஃப் ஈஸ்வன் சேனல்ல வரும். சொல்லிடு, நீயே சொல்லு. லைஃப் ஆஃப் ஈஸ்வன் சேனல்ல வரும். சத்தமா சொல்லு, அப்பதான் லைஃப் ஆஃப் ஈஸ்வன் சேனல்ல வரும். எல்லாரும் அந்த vlog பாருங்க. கரெக்டா? கரெக்ட். ஓகே, டாடா, பை பாய்.